அனைவருக்கும் வணக்கம். நீங்கள்லாம் எப்படி இருக்கீங்க? அதாவது உங்ககிட்ட நிறைய நேரம் பேசணுன்றது நான் ரொம்ப நாளா என்ன பேசுறதுன்னு தெரியல. அதனால பேசலை. உங்களுக்கு எல்லாருக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். நான் ரொம்ப 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 நன்றி. ஏன்னா ஏதோ ஒரு மூலையில் ஒரு சின்ன கிராமத்தில் யாருக்குமே தெரியாத இருந்தேன்னா இன்றைக்கி என்னோடய வீடியோவுக்கு இவ்வளோ பேர் நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்கன்றதே எனக்கு உண்மையிலேயே சொல்கிறேன், எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா படிப்பு அவ்வளோவா இல்லை. கிராமம் இருக்கோம். எங்களுக்கு கிராமத்தில் அவ்வளோவா ஒன்றும் தெரியாது. நாங்கள் உண்டு வேலை உண்டு, விவசாயம் பார்ப்போம், மாடு மேய்ப்போம், இப்படியே இருந்துட்டோம். ஏதோ ஒரு எப்படி சொல்கிறது, லாக்டவுனுக்கு அப்புறமா நிறைய பிரச்சனை தான் போயிட்டுருக்கு. எப்படியோ ஒன்று கஷ்டப்பட்டுருக்கோம். ஆனால் இந்த வீடியோ மூலயமா கொஞ்சம் பேருக்கு நம்மளை தெரியுதுன்றது உண்மையாலுமே எனக்கு ரொம்ப சந்தோஷம். எல்லாருக்கும் சொந்த பந்தம் எல்லாமே இருக்குது. ஒரு சில பிரச்சனைகளோ இல்லை தூரமாக இருக்கிறதுனால பேச முடியாது. ஆனால் அந்த வீடியோ மூலிமா ஒரு சில மெசேஜ் எல்லாம் வரும். ஒரு சிலர் திட்டியும் மெசேஜ் பண்ணுறாங்க. பரவாயில்ல, ஒருத்தர் திட்டுறதுனால நம்ம ஒன்றும் தப்பாக நாங்கள் எடுத்துக்கல. திட்டுறவங்க திட்டிகிட்டே தான் இருக்கட்டும். ஏன்னா நம்மளோட வெற்றி பாதைன்ட்டு ஒன்று இருக்கும். நம்ம திரும்பி பார்த்தோம்னா நம்ம அங்கேயே நின்றுவோம். திரும்ப பார்க்காம நம்மளோட நோக்கத்தை வச்சு நம்ம போயிட்டே இருந்தோம்னா நம்மளோட வெற்றி நம்ம அடையலாம். அதனால் மற்றவங்க நம்மளை குறை சொல்கிறவங்க சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்க ஒருத்தர் குறை சொல்கிறாங்கன்ற நான் நிற்கலை. உனக்கு இந்த வயசுக்கு அப்புறம் தேவையான்னு கேட்குறாங்க. இந்த வயசுக்கு அப்புறம் நான் சம்பாதிக்கிறேன், என்னால் வேலை செய்ய முடியுது, என்னை ஒரு 4 பேர் என்கரேஜ் பண்ணுறாங்க. இந்த வீடியோ நீங்கள் நல்லா பண்ணுறீங்கக்கா, நீங்கள் பண்ணுங்கள். திடீர்னு போயிட்டே இருப்பேன். ஒரு சிலர் அக்கா நீங்கள் வீடியோ நல்லா பண்ணுறீங்க, பண்ணுங்க அப்படின்னோடனே நம்மளே மீறி ஒரு சந்தோஷம் வரும். என்னதான் சொந்த பந்தம் இருந்தாலும் சில ஒன்றுமே இருக்காது. ஆனால் பேசாமல் இருப்பாங்க. அது எல்லார் வாக்கிலுமே இருக்கும். நான் அந்த வீடியோவில் சொல்கிறேன்றதுனால அதனால் நான் யாரையும் குறை சொல்கிறேன்றதுக்காக இல்லை. எனக்கும் இருக்காங்க, எல்லா சொந்தமும் இருக்காங்க. சில பேர் பேசலான்னு நினைப்பாங்க. நான் சில பேர்கிட்ட பேசணும்னு நினைப்பேன், எனக்கு டைம் இருக்கிறதில்ல. ஒரு சிலர் நம்மக்கிட்ட பேசுகிறதுக்கே விருப்பம் இல்லை. இந்த வீடியோவில் தான் இதெல்லாம் உனக்கு தேவையா அப்படின்னு எங்கள் சொந்த பந்தம்லாம் நிறைய பேர் என்னை குறை சொல்லின்னு தான் இருக்காங்க. ஆனாலும் எனக்கு ஒரு ஆசை என்னான்னு கேட்டிங்கன்னா, இது சொல்கிறதுனால தவறு கிடையாது. ஒரு இறந்துட்டவங்க ஒரு போஸ்டர் அடித்து நம்ம ஊரில் போகிற பஸ்லலாம் அப்படி ஒட்டி அனுப்புவாங்க. நான் சொல்லுவேன், இறந்துட்டா கூட பணம் இருந்தால் தான் அந்த போஸ்டர் பஸ்ஸில் ஒட்டுவாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா எங்கள் ஊர் பஸ்ஸில் ஒட்டி அனுப்புவாங்க. அப்போ தான் தெரியும் ஒருத்தவங்க இறந்துட்டாங்க அப்படின்றது தெரியும். நான் சொல்லுவேன், நான் இறந்துட்டா நான் என்ன பண்ணேன்னு எனக்கு தெரியாது, நான் இறந்துட்டேன் இந்த மாதிரி போஸ்டர் அடித்து எனக்கு ஒட்டணும் அப்படின்னு நான் சொல்லுவேன். அதுக்கே எல்லாம் திட்டுவாங்க, வாழணுன்ட்டு நினைக்கலாமே, ஏன் சாவறதை பற்றியே பேசணுன்னுவாங்க. ஆனால் இன்றைக்கி நான் சொல்கிறேன், நான் நல்லா இருந்தாலுமே தெரியும், எனக்கு ஏதாவது ஒன்று ஆயிட்டாலும் தெரியும். இன்றைக்கி ஒரு 17 லட்சம் பேர் என்னோடய வீடியோவை பார்த்துருக்காங்க அப்படின்றது எனக்கு ரொம்ப சந்தோஷந்தான். முன்ன பின்ன தெரியாதவங்க என்னை என்கரேஜ் பண்ணி என்னோடய வீடியோவை ஷேர் பண்ணி இவ்வளோ பேர் பார்க்க வச்சவங்களுக்கு நிஜமாக சொல்கிறேன், நான் மனசார நன்றி சொல்லிக்கிறேன். கை கொடுத்து தூக்குறதுக்கு ஆள் இல்லை. ஆனால் எனக்கு முன்ன பின்ன தெரியாதவங்க எனக்கு கை கொடுத்து இவ்வளோ தூரம் என்னை கூப்பிட்டு வந்திருக்கீங்க. உங்களுக்கு நன்றின்னு ஒரு வார்த்தை சொன்னால் அது முடியாது. இந்த உடம்புல உசுறு இருக்கிறவங்களும் நான் எல்லாருக்கும் நன்றி கடன் பட்டிருக்கேன். ஆனாலும் என்னால் ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணுற அளவுக்கு என்னை கடவுள் வைக்கிறாரு. அந்த நிலைமைக்கு நான் வருவேன் அப்படின்னு என்னோடய ஸ்டேஜ் மாறுற அளவுன்னு ஒன்று இருந்தால் கண்டிப்பாக கொஞ்சம் பேருக்காச்சும் நான் ஏதாவது செய்வேன். ஆனால் அந்த நிலைமை எனக்கு வருமா இல்லை நான் அந்த நிலைமைக்கு போகணுன்னு எனக்கு சொல்ல தெரியாது. ஆனாலும் இதெல்லாம் பண்ணணும்னு எனக்கு ஒரு ஆசை இருக்குது. இது ஆசையாக நிறைவேற்ற முடியுமா முடியாதான்றது எனக்கு சொல்ல தெரியாது. ஆனாலும் இவ்வளோ பேர் என்னோடய வீடியோவை ஷேர் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கு நிஜமாக நன்றி 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 நன்றி. இந்த செல் வச்சுன்னு இருக்கவங்க கையை காலாக தொட்டு நான் சொல்கிறேன், எனக்கு தெரிஞ்சது நான் பேசுகிறேன். இது யாரையும் நான் கஷ்டப்படுத்துன்றதெல்லாம் இல்லை. எனக்கு இதெல்லாம் சொல்லணும்னு விருப்பம், நான் சொல்கிறேன். யாரோட மனசும் நான் நோகடிக்கணுன்ட்டு இது பேசலை. இது பார்க்குறவங்க யாரும் தப்பாக நினைக்க வேண்டாம். என்னோடய மனசில் இருக்குது, நான் ஷேர் பண்ணுறேன், அவ்வளோதான். எனக்கு எல்லா சொந்த பந்தமும் இருக்காங்க, நல்லா இருக்காங்க. நாமளும் கஷ்டப்படுறோம் இருக்கோம். ஆனால் ஒரு சிலர்கிட்ட நான் பேசணும்னு நினைப்பேன், நம்மளால் போய் பேச முடியாது. ஒரு சின்ன சின்ன தவறால் விலகி தான் இருக்கணுன்றது மாதிரி இருக்கும். இந்த வீடியோ மூலிமா நான் நிறைய ஒரு சொந்தத்தை பார்க்குறேன்.
ஒரு அம்மாவா, அண்ணனா, அக்காவா, தம்பியா, ஃப்ரெண்டா, என்னோட தோழியா, தோழனா எல்லாவும் நான் பார்க்குறேன். இவ்வளோ தூரம் எனக்கு கை கொடுத்து மேலே தூக்கி விட்டவங்களுக்கு நிஜமாக நன்றி நன்றி நன்றி. ரொம்ப 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 நன்றி. நன்றி.